पार्वतीपदये गोविन्दनाम सङ्कीर्तनं புல்லாகி பூண்டாகி மரமாகி ஒவ்வொரு ஜென்மா எடுத்து நம்மளுக்கு மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு. அந்த மனுஷ ஜென்மாலையும் சதுர்வர்ணத்தையும் எல்லாம் தாண்டிட்டு லாஸ்ட்ல பிராமண ஜென்மம் கிடைச்சிருக்கு. இந்த பிராமண ஜென்மம் கிடைக்கிறதுக்கு நம்ம பல கோடி ஜென்மா எடுத்தது பிராமண ஜென்மம் வந்திருக்கோம். பிராமண ஜென்மம் நம்ம எடுத்தது நம்மளுக்கு கலியினால அதோட மகத்துவம் தெரியல. திருப்பி இந்த பிராமண ஜென்மத்திலே பாபம் புண்ணியத்தை பொறுத்து அடுத்த ஒரு ஜென்மம் கிடைக்கிறது. அதுவும் பிராமண ஜென்மம் தான். இப்ப இதுலேயே நிறைய புண்ணியம் பண்ணிட்டே இருந்தா ஒவ்வொரு ஜென்மா கிடைச்சுன்னு வருது. பிராமண ஜென்மத்திலே ரொம்ப பாவம் அதெல்லாம் பண்ணினா அடுத்த ஜென்மால கோவா பிறந்து ரத்தத்தை கிருஷ்ணருக்கு நிவேதனமாகும், பரமேஸ்வரன் அபிஷேகமாகும், மாட்டுக்காரன் அடி வாங்கிட்டு அந்த கோ வந்து திருப்பி பிராமண சுரூபமாகவே ஆயிடுறது. அதனால்தான் கோ பிராமணேபியா சுபமஸ்து நித்தியம்னு 3-4 மிருகத்துலேயும் நம்ம சாதாரணமாக பிராமண சுரூபம் உண்டு. 4 கால் உள்ளதுல கோ. தென்னை மரம் நம்ம ஆகம் கட்டுறதோ இதுக்கோ தொந்தரவாக இருக்குன்னு உடனே தென்னை மரத்தை வெட்டுறோம், வெட்டப்படாது. அதுவும் பிராமண சுரூபம். விருட்சத்தில் அது ஊர்ந்து போகிறதுல சர்ப்பம், பாம்பு அடிக்கப்படாது பிராமணா. நம்ம அது இருந்தால்தான் இப்போ எல்லாம் சர்ப்பதோஷம் அது இது நிறையா முன்னாடி யாரோ நம்ம மூதையார் பண்ண ஏதாவது தெரியாமல் பண்ணியிருந்தா கூட அதோட தோஷம்லாம் அப்படியே தொடர்ந்து வரும். ஏன்னா சர்ப்பமும் பிராமண இது ஊர்ந்து போகிறதில்ல. அப்படிப்பட்டதில் நம்ம மனுஷா ஜென்மம் எடுத்து இப்போ நம்ம பிராமண ஜென்மம் வந்தாச்சு. குழந்தை பிறந்து 36 சம்ஸ்காரம் எல்லா சம்ஸ்காரமும் முடிச்சுட்டு நம்ம மேலே போகிறோம். மேலே போகும்போது சித்திரகுப்தன்ட்ட யம தர்மராஜா கேட்குறார், இவனோட லிஸ்ட்டு கொடு அப்படின்னு. அப்போ வாசிக்கிறார் யாரு? சித்திரகுப்தன். என்னென்ன விதமான பாபங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கா அப்படின்னு. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சு செய்கிற பாவங்கள் சில, தெரியாமல் செய்கிற பாவங்களும் சில இதெல்லாம் வருது. ஆனால் அது பாவத்தில் சேர்ந்துடும். ஆனால் அது பிராயச்சித்தம் என்னன்னா இதுவே வேதம் பவமானம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது. வேதம் பவமானம் படிக்கணும், இல்லைன்னா இதுவே கேட்டுண்டு பவமானம் ஹோமம் பண்ணால் அந்த தோஷத்தில் அவ்வளோ நிவர்த்தி இல்லாமல் தோஷம் அவ்வளோ வராதபடி நம்மளை கண்டு விடுறது பண்ணுறது. அகம்பூ நாமி நான் காப்பாற்றுறேன்னு முதல் பாவத்தை சொல்கிற சித்திரகத்தன். என் மே கர்ப்பே வசத பாபமுக்ரம் யத்யாயமானஸ்ய கிஞ்சிதன்யத். அம்மா வயிற்றுல 9 மாதம் குழந்தை பெருசாக வளர்ந்துருப்பாங்க, அவயங்கள் எல்லாம் வளர்ந்துடுத்து. ஆனால் அந்த குழந்தைக்கு மூத்திர புரீஷம் போகணும், வெளியில் வந்து போக முடியாது. அம்மா நல்லா சாப்பிட்ருப்பா ஒரு பக்கம், அது மேலேயே மூத்திர புரீஷம் எல்லாம் அந்த குழந்தை போகும். ஆனால் பாபத்தில் ஆரம்பிச்சிடுறது. என் மேகர் இதே தான் பாகவதம்னு சொல்றது. எப்படி வேதத்தோட சாரம் எப்படியோ சாரம் செஞ்சாங்களோ அதே தான் பாகம்னு எல்லாமே. ஆனால் நீ வெளியில் வந்து போக முடியாது. தெரியாமல் இந்த பாபம் உனக்கு பாபத்தில் கிஞ்சி தண்ணியது இப்போதான் ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஜாதஸ்ய ஜெயஜாபி சவர்த்ததோமே. ஜாதகர்மா நாமகர்மா எல்லாம் ஆறுது. குழந்தை கை குழந்தை பசிக்கும். ராத்திரி 1:30 மணிக்கு திடீர்னு வீல்னு அழும். ஐயோ நம்மளை ஏதோ அம்மா பயந்துன்னு எழுந்திருப்பா, என்ன சத்தம்னு. அதனாலதான் தூங்குறவாளை அசந்து தூங்குறவாளை உலுக்கி எழுப்பப்படாது. அவளுக்கு அந்த சமயத்துல என்ன வேணாலும் ஆகலாம். பண்டைய காலத்துல இல்லைன்னா ஏதோ ஒரு டம்ளரோ ஏதோ ஒரு பொண்ணு கோபாலா கிருஷ்ணா ராமான்னு கூப்பிடுவா. பொண்ணே யார் அங்கே இருக்கா எழுதுன்னு சொல்லுவா. ஏன் இப்படி கூப்பிடுறேன்னு ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தா சில பேர் என்ன பண்ணுவா, உலுக்கி எழுப்பப்படாது. அப்போ அந்த அம்மா வந்து பயந்து எழுந்திருப்பாங்க. ஏன்னா குழந்தைக்கு பசிக்கிறது, அம்மா பசிக்கிறதுன்னு வாய் விட்டு சொல்ல தெரியாது. ஆனால் பசியினால் அழகிறது. ஆனால் பாபம் வந்துடுது. ஜாதஸ்ய தேச்சாபி சவர்த்ததோமே தத்பாவமானேபிரஹம் பூனாமி. நான் காப்பாற்றுறேன். எப்படிலாம் பாவம்லாம் பண்ணிட்டு வந்திருப்ப. நான் இவன் வேதம் கேட்டிருக்கா, வேதம் சொல்லியிருக்கா, அதனால இவனை அண்ட விடாம இந்த வேதம் காப்பாத்துறது. அப்புறம் மாதா பித்ரோர் என்ன கிருதம் வச்சோமே. வயசான அப்பா அம்மா இது இயற்கை. எல்லாருமே நம்ம ஏதாவது நம்ம போகும்போது மாத்திரை வாங்கிட்டு வா, கண்ணாடி ஃப்ரேம் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவா. கோபப்பட்டு சொன்னதையே சொல்றியே, இவ்வளோ தடவை சொல்ற பெறாம இருக்க மாட்டியா அப்படின்னு நம்ம இயற்கையே நம்ம அப்பா அம்மாட்ட. ஆனா அது கூட சொல்லப்படாதான். மாதா பித்ரோ என்ன கிருதம் வச்சோ மே தத்பாவமானேபிரஹம் பூனாமி. கோப்தா தஸ்கர்த்வா ஸ்ரீவதா யஜ்ஞகில்பீஷம். மாடை அடிக்கிறது, ஸ்திரீகளை போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் பாவத்தில் வருது.
கில்பீஷம் பாபகஞ்ச சரணேபியः. பாபம் பலவிதமான ஆச்சரணம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்குமா. எதுடா நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த மனுஷால் அமுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாபம் ஆச்சரணம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்குமா. பாபகம் சரணேபியः தத்பாவமானேபிரஹம் பூனாமி. அவன் இப்படிதான் தெரிஞ்சு பண்ணாம இருந்திருந்தா கூட இவன் வேதம் கேட்டிருக்கான், இது நான் அண்ட விடாம பண்றேன் அப்படின்னு. அடுத்ததுதான் முக்கியமான இது பஞ்சமகா பாதகம். நம்ம ருத்ரவேதத்துல சங்கல்பமா சொல்லிட்டு போறோம் பஞ்சமகா பாதம்னா. ஆனா இது வேதத்துல மகாவிஷ்ணு அதிபதி இதுக்கு சொல்றாரு பின்னாடி. பிரம்மவதாத், பிராமணனை அடிக்கிறது. நீ பிராமணனை அடிக்க வேண்டாம், அவ ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா, ஆனா அவளை அப்படி சில பேர் மனம் நொந்துற அப்படி பேசுவா. அது பாப்பம். பஞ்சமகாமாத ஒரு பிராமணன் அழுதுட்டான்னு, அதாவது அவன் பண்றதே தப்பா இருந்தா கூட நம்ம ஒரு அளவு சொல்லிட்டு நம்ம நவுந்து வந்துருக்கோம். ரொம்ப தீவிரமா அது பண்ணா அவன் மனசுல ஏதாவது தாபமோ இதோன்னா அது பஞ்சமகாபாதத்துல வந்து அடிக்கிறது. பிரம்மவதாத் சுராபானாத். உங்களுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். சொர்ணஸ்தேயாது, தங்கத்தை திருடுறது. திருஷலி கமன மைச்சுன சங்கமாத். குரோர்தாராதிகமானாஸ்தி. எப்ப பார்த்தாலும் ஸ்ரீத்தை வாழ்க்கை தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்கறது. தத்பாவமானேபிரஹம் பூனாமி. பாலக்நாத், சின்ன ஒரு 5 வயசு குழந்தை இருப்பான். அதே பக்கத்தாத்துல 2 ஆத்துல 5 வயசு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு இந்த குழந்தையோட கொஞ்சம் கிரந்தம் ஜாஸ்தி, கொஞ்சம் இதா படிச்சிருப்பான். அவனை பத்தியா அவன் இந்த எல்லாம் வாங்கிட்டு வரான், அவன் அது படிக்கிறான். இப்பதான் என்னன்னா ஒரு 5-8 வயசு குழந்தைகளுக்குள்ள சங்கீதம் வேணும், கம்ப்யூட்டர் வேணும், கணக்கு வேணும், பிரெஞ்சு வேணும், எல்லா பாஷை. அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஏறுமோ அதான் ஏறும். சுவாமி கொடுத்தது. அதனால குழந்தைகளை நிந்தனை பண்ணக்கூடாது. ஆனா படிக்க வைக்கணும். ஆனா ரொம்ப நம்மளை அவளோட ஒப்பிட்டு சொல்லி இந்த காலத்துல நரபலியும் நிறைய நடந்திருக்கு, அதுவும் கூடாது. பாலக்தான் மாத்ரு பித்ருவதாத், அப்பா அம்மாவை அடிக்கிறது அப்படி வேண்டாம். ஹோம்லயே இப்ப எல்லாம் சேர்க்கிற, அதுவும் மகாபாரதத்துல வந்துருது. மாத்ரு பித்ருவதாத் பூமி தஷ்கராத், அடுத்தவா இடத்தை திருடுறது. சர்வ வர்ண கமன மைச்சுன சங்கமாத் பாபேபியஸ்த பிரதிகிரஹாத். பாபமான உள்ள இடத்துல போய் பிரதிகிரகம் வாங்குறது. அந்த காலத்துல எல்லாருமே வேதம் படிச்சவாளா இருந்தா. ஆனா நிறைய கிருஷிலாம் இருந்தது. அவ என்ன பண்ணுவான்னா, சில எஜமானர் சில பிராமணாலாம் இந்த இதுவாடு கிருஷியில நல்ல வேலை வாங்கிட்டு உடனே சம்பளம் கொடுத்துட மாட்டாளாம். அவ எங்கேயா போயிடுவான்னு 2வது வேலையை வாங்கிட்டு தான் முதல் சம்பளம் கொடுப்பாளாம். ஆனா அந்த 2வது வேலை முடியறதுக்குள்ள அவளோட குட்டி குழந்தைகள்லாம் ரொம்ப பசியில வாடுமா. ஆனா இந்த பிராமணன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இந்த பாபம் வந்து பிராமணா கையில ஏதாவது ஒரு இதுக்கு வந்து வச்சு கொடுத்துருவா. ஆனா அந்த பாவமான பிரதிகிரகம் பிராமணா வாங்கியிருப்பா. அந்த காலத்துல பிராமணா படிச்சவா வேதம் படிச்சவாலே ஏதோ ஒரு பாவம்னா இந்த களி 1ஆம் தேதி சம்பளம் வந்துடுது. யாரு ஜேம்ஸ் எம்டி யாருன்னே தெரியாது, ஜேம்ஸ் வசந்த் ஏதோ பேரு. ஆனா 1ஆம் தேதி சம்பளம் வந்துடுது. அவன் எவ்வளவு பேரை இது ஏமாத்திட்டு இது ப்ராஃபிட் பண்ணிட்டு நம்மளுக்கு கொடுக்குறான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா களி நம்ம ஜீவிச்சுதான் ஆகணும், வேலை போய் தான் ஆகணும். ஆனா அப்பேற்பட்ட பாபம்லாம் நம்ம வாங்கியிருந்தா பாபேபியஸ்ச பிரதிகிரஹாத் சத்திய பிரகரணி, சத்தியமா அந்த உடனே சர்வ துஷ்கிருதம், அதுவே பாபமான பிரதிகிரகம் நீ வாங்கியிருந்தா இருந்தா கூட சத்திய பிரகரணி சர்வ துஷ்கிருதம் தத்பாவமானேபிரஹம் பூனாமி, நான் காப்பாத்துறேன். திரய விக்ரயாத், ஒரு இடத்துல இருந்து சமைச்சு இன்னொன்னு ஒரு இடத்துல போய் சாப்பிடுறது. யோனி தோஷாத் பக்ஷ்யாத் போஜ்யாத் பிரதிகிரஹாத், அதாவது இப்போ டீ பார்ட்டிங்கிறாள் எல்லாரும் பஃபேல வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே ஒருத்த இது வாங்கிட்டு வந்துடுறது, கவரோ ஏதோ ஒன்று கொடுப்பா கிஃப்டோ. பக்ஷ்யாத் போஜ்யாத் பிரதிகிரஹாத், அதுவும் நீ வாங்கியிருப்ப. அசம்போஜனாச்சாபி பிதுருஷம்சம், ஸ்ராத்த பட்சமோ இல்லைன்னா வெளியூர் எங்கேயாவது போகிறோம், பசி தாங்க முடியல, சுகர் பிபி இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கு, மாத்திரை சாப்பிடணும், எப்பயாவது சாப்பிட்ற அப்படி நிவர்த்தி வந்துட்டுன்னா அசம்போஜனாச்சாபி பிதுஷம்சம் தத்பாவமானேபிரஹம், நீ இந்த பவமானத்தை கேளு, பவமான பாராயணம் பண்ணு, நீ இது பண்ணு, நான் உனக்கு இது அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றேன். பச்சாத் போஜ்யா பிரதிகிரஹாத் அசம்போஜ, அடுத்தது அமந்திரமன்னம் எக்கின்றது, மந்திரமே இல்லாம யாகம் பண்றது, பரிசேஷனம் பண்ணாம சாப்பிடுறது. 2 அர்த்தம் இதுல உண்டு. அமந்திரமன்னம் எக்கின்றது பூயதேச்ச ஹுதாசனே சம்வத்சர கிருதம் பாபம். நம்ம மூதையார் பண்ண புண்ணியம் நம்ம இப்ப சௌக்கியமா இருப்போம்.
ஆனா நம்ம மூத்தையார் பண்ண பாவத்திலையும் நம்மளோட அந்த பாவமும் சேர்த்து வரும். நம்மளும் போன ஜென்மத்துல பண்ண புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கும். நம்மளும் போன ஜென்மத்துல ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா அந்த பாவமும் சம்பத்சரம் ஜின்னிலேயே வருது. சம்பத் சரகிருதம் பாபம் தன்பாவமானே பீரகம் அப்படின்னு சம்பத்சரம் உள்ள பாவத்தை கூட நான் நிவர்த்தி பண்றேன். அகம் பூனாமி. இது என்னன்னா நம்ம இப்ப மரணத்தை ஜெயிக்க முடியாது. ஒரு 10 நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம் தள்ளி போடலாம். விஷ்ணு சாஸ்திரநாமோ லலிதா சாஸ்திரநாமோ இதே மாதிரி நம்மளுக்கு பகவத சேவையோ வேத பாராயணமோ அது பண்ணா தள்ளி போடலாம் மரணத்தை. ஆனால் ஜெயிக்க முடியாது. அதுமாரி தான் அந்த பஞ்சமகா பாதத்துலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு வந்ததுன்னா ஒரே தெரியாது நம்ம பிராய்ச்சித்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் இனிமேல் வேத இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் நம்மள்ட்ட அண்ட விடாதபடியே நம்ம ஜீவன் ஃபுல்லும் காப்பாற்றுறது. அதுக்காக நம்ம இது இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வேற பாபம் போகக்கூடாது. இருந்தாலும் பாவத்துக்கு இதுக்கு சொல்ல வராரு. துர்நேஷ்டம் துராதீதம் பாபம். எப்படி புண்ணியம் நம்மளுக்கு சம்பரிச்சிருக்கிறதோ அதே பாபமும் நம்மளை குறைச்சிட்டே வருது. துர்நேஷ்டம் துராதீதம் பாபம் எச்சா ஞானத்தோ கிருதம். ஏன் நம்மளுக்கு நல்லா படிச்சு மண்டையில ஏறலை, சில நேரம் நல்ல படிப்பா ஸ்கூலுக்கு படிப்பா, ஆனால் அந்த சமயத்துல போய் எல்லாம் மறந்துடும். ஞானத்தையே பாதிக்கிறது அந்த பாபத்தோட இது. நல்லா கரெக்ட் பண்ணி ஒரு பேசுற இடத்துல பேசுறதோ இல்லைன்னு பரீட்சையோ ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல அதை கைவிட்டு போயிடும். ஞானத்தோ கிருதம் அயாஜிதாச்சா தற்பாவம். அதே மாதிரி இருந்தா கூட நீ இந்த வேதத்துக்கு நான் உன்னை அகம் போனாமே அது மேல ஞானத்தை ஏற்காதபடி உள்ள தோஷத்துல நான் நிவர்த்தி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க சொல்லிட்டு அப்புறம் நான் இதுக்கு என்ன விதானம் இருக்கு அப்பதான் சொல்றார். தான் ஆவ பிரபந்து பாபம் ஆகச்சாமி சுகுணாமலோ. ஒரு ஆபஹா ஒரு இந்த வேதம் கொண்டு போறது பாவம் அதுக்கு எப்படி நான் இது பண்றேன். சப்த ஜன்ம பவேத் விப்ரஹ. 7 ஜென்மத்துக்கு பவேத் விப்ரஹ. நல்ல குடும்பத்துல கோ வேத சம்ரட்சணம் ரிஷி நல்ல அப்பா அம்மா நல்ல பந்துக்கள் எல்லாம் பவேத் விப்ரஹ. தனாட்யோ வேத பாரக. தன சம்பத்து இது கஷ்டமே இல்லாம உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் நல்ல குலத்துல. தனாட்யோ வேத பாரக. ஜபேன் மந்திரம். மந்திரத்துல நீ கேட்டனா கோர மிருத்தி பயம். கோரமான உள்ள மிருத்தி கூட நம்மள அண்டாது, அந்த சுத்து விட்டாரத்து எதுவுமே வராது அப்படின்னு இந்த வேதம் ஆசீர்வாதம் பண்றது. அதனால கூடுமான மட்டும் நம்ம கோயிலுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ உற்சவமோ இதுமோ எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு வேத பாராயணம் இதுமே பாகவதம் எல்லாம் வர வச்சு மகனீர்லாம் வர வச்சுட்டு பண்ணினா நம்மளோட வம்சமும் சரி நம்மளோட கிராமத்துக்கும் சரி இதெல்லாம் நம்மளை பார்த்து நம்ம குழந்தைகளுக்கும் ஒரு சந்தோஷம் வரும். அவளுக்கும் இது ஒரு ப்ராக்டிஸாக வரும். இப்போ இந்த பிராமண சமூகத்தில் தான் என்ன சொல்கிறதுன்னே தெரியல, ரொம்ப விரிசல் விட்டுருது. அதனால் திருப்பி எல்லா பழையபடி எல்லாம் வந்துட்டு ஸ்திரீலாம் இருந்தால் கோலம் போடுறது, என்ன புஷ்பம் பறிக்கிறது, ஸ்லோகம் சொல்கிறது எல்லாமே இது பண்ணிட்டு, புருஷாலாக இருந்தால் கூடுமான மட்டும் 3 வேளை சந்தியாவந்தனம் முடிஞ்ச உபாசனம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு ஆரோக்கியமும் இருக்கும், நம்ம குழந்தைகளுக்கு வம்சமும் இது. முன்னாடி நல்ல சௌக்கியமாக இருந்திருக்கா, இப்போயும் சௌக்கியமாக இருக்கும் இல்லைங்கள. இந்த ஆள் எவ்வளோ திரவியம் இது இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தோஷம் குறையிறது, திடீர்னு ஏதோ ஒரு இது நம்மளுக்கு நல்லா இருக்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு ஏன் அது சஞ்சலம் இன்னுமே எதுவே இந்த முன்னாடி எது இருந்தாலும் கூட்டு குடும்பமா இருந்தது, எல்லாமே இருந்த ஒரு சாப்பாடு சந்தோஷம் எல்லாரும் ஒரு வேலையை ஆனந்தமா இருந்தா மூதையாருக்கும் தெரியல, அவ ஜென்மாவும் நல்லா போயிடுது. இப்ப இருக்கிறதுல சௌரியம் இருக்கு, பைக் இருக்கு, கார் இருக்கு, ஃபிளைட் எங்க போனாலும் ஃபிளைட்ல போறோம் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங், அதுன்னா சந்தோஷம். என்னன்னா இது வேணா நம்மளுக்கு இதே மாதிரி உள்ளதெல்லாம் நம்மளுக்கு உள்ள இதுவா இருக்கு அப்படின்னு இது திருப்பியும் நம்ம பழையபடியே கொண்டு வரணும்னா நம்ம தேவதா ஆராதனங்கள் இதே மாதிரி எல்லாம் கொண்டு வந்தா எல்லாமே பழையபடியே கிடைக்கும். ஏன்னா நம்ம தான் உலகத்துக்கே எடுத்துக்காட்டா இருக்கணும். 4 வருடத்துல நம்ம பிராமண ஜென்மா தியாகம் பண்ணினாதான்
நம்மளுக்கு இது. ஆனால் ஒவ்வொரு ஜென்மாவும் எடுத்து லாஸ்ட்டில் வேதாத்தியான ஜென்மம் வந்து எதி ஆனப்புறம் லாஸ்ட்டில் மோட்சம். இப்படி தான் எல்லாமே வேதமாக இதுவாக இருந்துருக்கு. அதனால் எல்லாரும் ஸ்ரேயஸாக இருந்து சுவாமி நவநீத கோபால சுவாமி பரிபூர்ண பிரசாதமும் கிடைக்கதான் பிரார்த்திக்கிறேன். நம பார்வதி பதையே.